Hi students, good morning. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் டூ பாடிஸ் இன் கான்டாக்ட் ஆன் ஏ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஸோ ரெண்டு பிளாக்ஸ் ஆஃப் மாஸை ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் வச்சுருக்கிறேன். ஸோ அது ரெண்டும் இப்போ கான்டாக்டில் இருக்கும்போது அதோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். லெட் அஸ் கன்சிடர் two block of mass m1 and m2. They are kept in contact with each other on a smooth horizontal frictionless surface. இப்போ இது m1 அப்படிங்கிறது ஒரு மாஸ் ஆஃப் பிளாக், m2ங்கிறது இன்னொன்று. இது ரெண்டும் கான்டாக்டில் இருக்குது. இதை ஒரு ஸ்மூத்தான ஃப்ரிக்ஷன் இல்லாத ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இதில் வச்சுருக்கிறேன். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், by the application of the horizontal force F, both the blocks are set into the motion with the acceleration. ஸோ ரெண்டுமே ஏங்கிற ஆக்சிலரேஷனில் மூவ் ஆக பார்க்குது. எந்த டைரெக்ஷன்லனா நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய டைரெக்ஷனில். ஸோ இப்போ அதோட ஆக்சிலரேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுவோம். ஸோ அதன் பிரகாரம் F is equal to ma. இப்போ இங்கே எம்ங்கிறது எதை குறிக்குதுன்னா, இந்த ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து ஒரே கம்பைன்டு சிஸ்டம். அதனால் எம் இஸ் ஈக்குவல் டு m1 + m2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ரெண்டுமே எக்ஸ் டைரக்ஷனில் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதை வச்சுக்கிட்டோம்னா ஃபோர்ஸ் F is equal to ma. பாசிட்டிவ்ங்கிறதுல I, இந்த பக்கம் mai. இப்போ ரெண்டு பக்கமும் கம்பேர் பண்ணுற அந்த காம்போனன்ட்ஸை ரெண்டு ஐயும் கேன்சல் ஆகிடும். அப்போ F is equal to ma. இது எப்போனா வேறு m is equal to m1 + m2 அப்படின்னு இருந்தாக்கா. ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம ஆக்சிலரேஷனுக்கு ஃபார்முலா கொண்டு வரலாம். எம்முக்கு பதிலாக m1 + m2ன்னு போட்டுக்கோங்க. இன்ட்டு a is equal to f. a மட்டும் வேணும்னா இந்த m இங்கே டிவைடரில் போகும். mோட வேல்யூ m1 + m2. ஓகே, இப்போ the force exerted by the block m1 on the m2, இந்த m1 நம்ம புஷ் பண்ணுறதால அது m2 மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், நியூட்டன் தேர்ட் லாவை அப்ளை பண்ணுறேன். So the block m2 will exert an equivalent opposite reaction force on the block m1 இங்கே இருக்கிற மாதிரி. அப்போ ஃபார்முலா பாருங்கள், Fi அப்படிங்கிறது நம்ம இனிஷியலாக அப்ளை பண்ண ஃபோர்ஸு. F12I அப்படிங்கிறது F1 ரெண்டாவது ஆப்ஜெக்டால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபோர்ஸ். ஸோ இது போக மீதி இருக்கிறது அங்கே ரிசல்டண்ட்டாக இருக்கும். அது maவுக்கு ஈக்குவல். இந்த மாஸ் எதை குறிக்குதுன்னா முதல் ஆப்ஜெக்டோட மாஸ், அதனால் m1. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ஐங்கிற ஃபேக்ட் இங்கே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஐ கேன்சல் ஆகிடும். அப்போ F - F12 is equal to m1a. இந்த ஸ்மால் f12 அப்படியே வச்சுக்கிட்டோன்னா இந்த ஈக்குவல் இந்தாண்ட கொண்டு போங்க, அது ப்ளஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் m1e இந்தாண்ட வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ F12 is equal to F - m1a. இப்போ இந்த F12ஓட வேல்யூவில் நான் என்ன பண்ண போகிறேன், ஆக்சிலரேஷனுக்கான ஈக்குவேஷன் வேல்யூ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எங்கே இருக்குது, இதாக இருக்குது பாருங்கள். a is equal to F/m1 + m2 ஆக்சிலரேஷனோட வேல்யூ, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது F12 is equal to இந்த F இருக்கா, இதில் இங்கேயும் F இருக்குது, அதனால் காமனாக வழி எடுத்துருக்காங்க. அப்போ இது F போயிட்டால் மீதி 1, m1/m1 + m2 சரிதானா. இப்போ திரும்பவும் எகைன் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், நமக்கு F12ஓட வேல்யூ வேணும்னு சொன்னால் இந்த இதில் எல்சிஎம் எடுங்க. இங்கே m1 + m2 இருக்கா, இங்கே -1 இருக்குது. அப்போ என்ன ஆகும், m1 + m2 - m1 divided by m1 + m2. இந்த மைனஸ் ப்ளஸ்ஸுக்கும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும்.
அப்போ ரிமைனிங் M2 மட்டும் மேலே இருக்கும், கீழே M1 + M2. அப்போ வெளியில் F அது உள்ளார கொண்டு வந்துட்டேன். அப்போ F இன்ட்டு M2/M1 + M2. ஓகே, இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு என்ன சொல்லுதுனாக்கா மேக்னிடியூட் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அதை கொடுக்குது, விச் ப்ரொவைட் த ரியாக்ஷன் ஃபோர்ஸ். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தட் திஸ் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் along the negative x direction. ஏன்னா இது ரிட்டர்ன் ஃபோர்ஸ் இல்லையா. இன் வெக்டார் நோட்டேஷன் the reaction force on mass m1 is given by F12 is equal to minus Fm2/m1 plus m2. ஸோ இந்த பிளாக் M2-வை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் பண்ணுது in the x directionல, and it is dominated by F21. So this force is exerted by mass m1. அப்போ இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரைகிறோம், இது இங்கே இருக்கிற மாதிரி. சரியா? இப்போ நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணிங்கன்னா F is equal to ma, F21 is equal to m2ai, F21i is equal to m2ai. காம்பனண்ட்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ஐங்கிறது ரெண்டு பக்கம் கேன்சல் ஆகிடும். அப்போ F21 is equal to m2a. இப்போ இதுலேயும் திரும்ப ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ மாதிரியே சிம்பிளிஃபை பண்ணும்போது F21 is equal to Fm2/m1 plus m2 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மேக்னிடியூடுக்கான ஃபார்முலா Fm2/m1 plus m2. ஸோ டைரக்ஷன் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் இஸ் அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். முதல்ல நெகட்டிவ் வந்தது, இப்போ பாசிட்டிவ் வந்திருக்கு. இதை வெக்டார் நோட்டேஷனில் கொண்டு போகும்போது F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு Fm2/m1 plus m2. ஸோ ஃபைனலாக F12 is equal to minus F21. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுனாக்கா நியூட்டன் தேர்ட் லா வந்து ப்ரூஃப் ஆகிருக்கு. ஓகே, இப்போ முதல்ல பார்த்தது வந்து கான்டாக்ட் இன் ஹரிசாண்டல். இப்போ வந்து மோஷன் ஆஃப் த கனெக்டட் பாடிஸ் பை எ ஸ்ட்ரிங். when the objects are connected by the string and force F is applied either vertically or horizontally. வெர்டிக்கலாக அப்ளை பண்ணலாம், இல்லை ஹரிசாண்டலாக நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ இது என்ன பண்ணுதுனாக்கா அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு டென்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதோட ஆக்சிலரேஷனை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து வெர்டிக்கல் மோஷன். Let us consider two blocks of mass M1 and M2. இந்த M1 எப்படி இருக்குன்னா M2-வை விட அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு மாஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு லைட்டான எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணி இதை என்ன பண்ணியிருக்குனாக்கா இட் ஃபார்ஸஸ் ஓவர் த புள்ளி. ஒரு புள்ளி வழியாக, புள்ளினா கப்பின்னு சொல்லுவாங்க, அந்த கப்பி வழியாக போயிட்டு வர மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டென்ஷனை கேபிட்டல் Tன்னு எடுத்துக்கோங்க. ஆக்சிலரேஷன் A. when the system is released both blocks of start moving. M2 vertically upward மேல் நோக்கி போகும், M1 டவுன்வர்டாக கீழ் நோக்கி வரும் with the same acceleration. the gravitational force இதில் ஆக்ட் பண்ணோம் இல்லையா, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா M1 into G on M1. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா அந்த மாஸ் M2 இருக்கு இல்லையா, அதை லிஃப்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், இந்த அப்வர்ட் டைரக்ஷனை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். இது பாருங்கள், இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கானது. இது டென்ஷன், கம்பியோட டென்ஷன். இது M1-ஐ பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி M2 அதில் ஆக்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸு, அதோட டென்ஷன். ஓகே, இதுதான் இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ நியூட்டன் செகண்ட் லா பிரகாரம் F is equal to ma. Fங்கிறது இங்கே டென்ஷன் மைனஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இது போக மீதி இருக்கிறது தான். அப்போ இது வந்து பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், அதனால் J. இது நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன், அதனால் மைனஸ். ஓகே, அப்போ என்ன ஆகுது பாருங்கள், இந்த மைனஸ் M2GJவை இந்தாண்ட கொண்டு வந்துடுங்க. அடுத்தது வரும், அதை அப்போ பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறேன் பாருங்கள், the left hand side of the above equation is the total force. இது நான் சொன்ன மாதிரி
எது மேலே ஆக்ட் பண்ணுதுன்னா ஆக்ட்ஸ் ஆன் த M2. And the right hand side is the product of mass and acceleration. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த காம்போனன்ட்ஸை பூரா பேலன்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், இங்கே T மைனஸ் M2G, இங்கே வந்து M2A இருக்கும். இந்த மைனஸ் M2Gயை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த பக்கம் M2A இது அப்படியே இருக்குது, இது வரைக்கும் வரும். இதே மாதிரி நியூட்டன் செகண்ட் லா மாஸ் M1க்கு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும் பொழுது என்ன பாருங்க, TJ மைனஸ் M1GJ மைனஸ் M1A. இந்த இடத்துல இந்த ரிசல்டன்ட்டு அதுவும் நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. அதாவது ஆக்சலரேஷனும் நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ இதுலேயும் அதேமாதிரி கம்பேர் பண்ணுறேன் காம்போனன்ட்ஸை. ஸோ T மைனஸ் M1G இஸ் ஈக்குவல் டு மைனஸ் M1A. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக M1G, இது ப்ளஸ் இருக்கும், அப்போ மைனஸ் T இஸ் ஈக்குவல் டு M1A. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ M1G மைனஸ் T இஸ் ஈக்குவல் டு M1A. இப்போ இந்த ஈக்குவேஷன் 3.9 இருக்குல்ல, T மைனஸ் M2G இஸ் ஈக்குவல் டு M2A. இந்த Mg1 மைனஸ் T இஸ் ஈக்குவல் டு M1A. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும் பொழுது இது 3.9க்கான ஈக்குவேஷன், இது 3.10க்கான ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். முதல்ல T மைனஸ் M2G இந்த ரைட் சைடில், அதேமாதிரி அந்த பக்கம் M1G அடுத்த ஈக்குவேஷனில் ப்ளஸ் T, மைனஸ் T. இது வந்து லெஃப்ட் சைடு. இந்த பக்கம் M2A ப்ளஸ் M1A. இந்த மைனஸுக்கும் இந்த ப்ளஸுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ M1G மைனஸ் M2G இஸ் ஈக்குவல் டு M1A ப்ளஸ் M2A. இந்த ஈக்குவேஷன் தான் இப்போ நம்ம புக்கில் இருக்குது இருக்கா. இதில் M1 மைனஸ் M2, இந்த ஜிங்கிறது காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டேன். அதேமாதிரி இதில் ஏங்கிறது காமனாக இருக்குது, அது வெளியில் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு 3.11க்கான ஈக்குவேஷன். இதில் வந்து நம்ம ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். இது ஏ தான் நமக்கு ஆக்சலரேஷன். அப்போ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஏவை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இது மல்டிப்ளை இருக்கிறது நேரம் வந்தால் டிவைடில் போயிடும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு M1 மைனஸ் M2 இங்கே இருக்கிறது, இது M1 ப்ளஸ் M2 இன்ட்டு G. அப்போ ஏவுக்கான ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கிது. போத் மாசஸ் ஆர் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல்னால் M1ஓட வேல்யூ M2ஓட வேல்யூ ஈக்குவல் ஆயிரும். அப்போ 0 பை எனிதிங் 0. அப்போ ஆக்சலரேஷன் வந்து 0. இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம், if the masses are equal there is no acceleration and the system as a whole will be rest. ஓகே, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், டு ஃபைண்ட் த டென்ஷன் ஆக்டிங் ஆன் த ஸ்ட்ரிங், அதில் எவ்வளோ டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, சப்ஸ்டிட்யூட் த ஆக்சிலரேஷன் ஃப்ரம் த ஈக்குவேஷன். ஏவோட வேல்யூவை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். எந்த ஈக்குவேஷனில், 3.9ல். அப்போ என்ன இருக்குது, T1 மைனஸ் M2G இருக்கா, இஸ் ஈக்குவல் டு M2A. இந்த இருக்குது பாருங்கள், T1 T மைனஸ் M2G இஸ் ஈக்குவல் டு M2A. ஏவுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறேன். அப்போ M1 மைனஸ் M2 பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு G. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த மைனஸ் M2G என்னாட கொண்டு வந்தால் ப்ளஸ் M2G. இதுலேயும் M2G இருக்குது, இதுலேயும் M2G இருக்குது, சரிதானா. அப்போ காமனாக வெளியில் எடுங்க. காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 ரிமைனிங் M1 மைனஸ் M2 பை M1 ப்ளஸ் M2. இப்போ இது எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் இந்த M1 ப்ளஸ் M2 இங்கே எக்ஸஸாக போகும். அப்போ இங்கே ஒரு M1, இங்கே ஒரு M1, இது M2 மைனஸ் M2. அப்போ ப்ளஸ் M2க்கும் மைனஸ் M2 கேன்சல் ஆகிரும். இது இங்கே ஒரு M1, இங்கே ஒரு M1, 2M1. அடுத்து வெளியில் ஒரு M2 இருக்குது, அதாவது 2M1 M2 இன்ட்டு G டிவைடடில் M1 ப்ளஸ் M2. இதுதான் டென்ஷனுக்கான ஈக்குவேஷன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு டென்ஷன் கிடச்சிச்சா. இப்போ ஃபார் த மாஸ் M1
the acceleration vector a vector வேணும்னா m1 minus m2 by m1 plus m2 into j. இது வந்து மைனஸில் போகுது, ஏன்னா m1 அப்படிங்கிற மாஸை பொறுத்த வரைக்கும் இது நெகட்டிவ் y டைரக்ஷனில் போகுது. சரியா? அடுத்தது மாஸ் m2 ஆக்சிலரேஷன் வெக்டார் போடும்பொழுது a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு m1 மைனஸ் m2 பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு j. இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகுது. ஓகே.